ஜவுளி உற்பத்திக்கும் விற்பனைக்கும் பெயர் பெற்ற ஈரோட்டில் வாரந்தோறும் திங்கட்கிழமை இரவு தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரை நடைபெறும் ஜவுளி சந்தை பிரபலமானது. திங்கட்கிழமை இரவில் விடிய விடிய ஜவுளி விற்பனை நடைபெறும் இந்த சந்தையில் ஆந்திர, கேரள மாநில வியாபாரிகளும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு வணிகர்களும் மொத்தமாக ஜவுளி ரகங்களை கொள்முதல் செய்வது வாடிக்கை. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 15 தினங்களில் உள்ள நிலையில் நேற்று தொடங்கிய இரவு நேர ஜவுளி சந்தையில் விற்பனை களை கட்டியது. சந்தைக்கு வந்த சேலம், திருச்சி, தஞ்சாவூர், நாகை என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வணிகர்களும் பொதுமக்களும் தங்களுக்கு தேவையான ரகங்களை தேடி பிடித்து வாங்கிச் சென்றனர். முதல் முறையாக வந்தவர்கள் இரவில் நடைபெறும் ஜவுளி சந்தையை பார்த்து வியப்படைந்தனர். ட்ரெஸ்ஸு கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது வாங்க பார்த்துட்டு போகலான்னு வந்துருக்கோம். ஆமாம் ஆமாம், இங்கே வாங்கிட்டு போய் அங்கே விற்கிறதுக்கு தான். தஞ்சாவூரில் சேல்ஸ் பண்ணுறாங்க அக்கா, அவங்களுக்கு இங்கே வந்து பார்க்கலான்னு வந்திருக்கேன். கூட்டம் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியல, எப்படி வாங்குறதுன்னே தெரியல, அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. ஹோல்சேல் கடைனால தீபாவளிக்கு மொத்தமாக பர்ச்சேசிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். மற்ற இடத்துல காட்டிலும் இங்கே ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது, பட்ஜெட்டாக நல்லாவும் இருக்குது. வருஷம் தீபாவளி நெருங்குவதால் கடந்த வாரத்தை விட கூட்டம் அதிகரித்ததாகவும் மொத்த வியாபாரத்தை விட சில்லறை விற்பனையும் கூடுதலாக இருப்பதாக வணிகர்கள் கூறினர். அடுத்த வாரம் நடைபெறும் சந்தையில் இந்த விற்பனை இன்னும் அதிகரிக்கும் என வணிகர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு கடை இருக்கும். எல்லா ஊர்லேருந்து வருவாங்க, கேரளாலேருந்து, புதுக்கோட்டை, எல்லா ஊர்லேருந்து, கடலோர பகுதியிலேருந்து எல்லா பக்கம் வந்துட்டுருக்காங்க. இங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் இந்த 2 வாரத்துக்கு வந்தால். அதே மாதிரி அடுத்த வாரம் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்கும் இருக்கும். போன வாரத்தை கம்பேர் பண்ணுவோம், இந்த வாரம் வியாபாரம் நல்லா இருக்குது. மக்கள் ஆர்வமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில்லறை விற்பனை அதிக அளவில் ஆகிக்கிட்டு இருக்குது. மக்கள் இன்னும் வருவாங்க, நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வரக்கூடிய வாரங்கள் இன்னும் வியாபாரம் அதிகரிக்கும். ஈரோடு, திருப்பூர், குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பல்வேறு வகையான ஜவுளி ரகங்கள் விற்பனைக்காக சந்தையில் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் கூட்டமாக வந்தவர்களால் ஜவுளி சந்தை நிரம்பி வழிந்ததுடன் அதிக வாகனங்களால் இரவிலும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. சன் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் குணசேகரன்.